ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சத்தியமார்க்க சகோதரர் சபையின் மூலமாக நடைபெறும் இந்த வேத பாட கூட்டத்திலே பங்கு பெறும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி பிதாவாகிய தேவன் சகலவிதமான நன்மைகளினாலும் சகலவிதமான ஆசீர்வாதங்களினாலும் சகலவிதமான கிருபையினாலும் நிரப்பி உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் கூட நாம் யோவான் ஸ்நானகனுடைய வருகையும் இயேசு கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தப்படுத்துதலும் இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகையும் குறித்து இந்த இரண்டு காரியங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். கவனமாக நீங்கள் இதை கேட்கும்படியாய் அன்போடு உங்கள் யாவரையும் நாங்கள் கேட்கிறோம். படியால் நாம் எல்லாரும் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமா. ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோப்பின் தேவனும் ஆகிய எங்களுடைய முற்பிதாக்களின் தேவனே, இந்த நாளிலும் கூட படிக்கப் போகிற வேத பாட பகுதியை குறித்து உங்களுடைய பாதத்தில் வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வேத பாட கூட்டத்தை ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய ஞானத்தினால் வசனங்களை நினைப்பூட்டி அதை பேசத்தக்க கிருபைகள் பெருகும்படியாக எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இதை பார்க்கிற இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு பரிசுத்த ஆவியானவர் மூலமாக ஆயத்தப்படுத்தும்படியாய் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். துதி கன மகிமை எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் ஆவியானவர் உதவியோடு ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலே யோவான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையை முன்னறிவிப்பதற்காக தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்ட காரியங்கள் நிறைவேறும்படி அவன் இந்த உலகத்திலே மனம் திரும்புதலுக்கென்ற ஏற்ற ஞானஸ்தானத்தை கொடுக்கும்படியாய் இந்த உலகத்திலே அவன் வந்தான். அவன் எதை குறித்து வழியை ஆயத்தப்படுத்த வந்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 76-77 வசனங்களை நாம் வாசிப்போம். லூக்கா 1:76-77. நீயோ பாலகனே, உன்னதமானவருடைய தீர்க்கதரிசி எண்ணப்படுவாய். நீ கர்த்தருக்கு வழிகளை ஆயத்தம் பண்ணவும் நமது தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே அவருடைய ஜனத்துக்கு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை தெரியப்படுத்தவும் அவருக்கு முன்னாக நடந்து போவாய். வாசிக்கப்பட்ட வேத பகுதியிலே பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை தெரியப்படுத்த யோவான் ஸ்நானகன் கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்தும்படியாய் முன்னறிவிக்கப்பட இந்த உலகத்திலே வந்தான். அவன் வந்து மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று சொல்லி மத்தேயு 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே நாம் வாசிக்க கேட்போமா. மத்தேயு 3ஆம் அதிகாரம் 1-2. அந்நாட்களில் யோவான் ஸ்நானன் யூதேயாவின் வனாந்தரத்தில் வந்து மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று யோவான் ஸ்நானகன் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். அதே தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்து 30 வயது முடிந்து 3 ஆண்டுகள் அவர் ஊழியத்திலே முதல் பிரசங்கமும் மத்தேயு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தின்படி மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்முடைய ஊழியத்தின் ஆரம்பத்திலே முதல் பிரசங்கத்தை ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு பண்ணினார் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். ஆகையால் அதற்கு முன்பாக தேவனுடைய வருகை குறித்து, இயேசுவின் முதல் வருகை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக யோவான் ஸ்நானகன் அனுப்பப்பட்டான்.
அவன் பாவத்தை குறித்து கண்டித்து அவன் பேசுகின்ற வேளையிலே அநேகர் அவனிடத்தில் வந்து பாவத்தை தேவனிடத்தில் அறிக்கையிட்டு அவனால் யோர்தான் நதியிலே ஞானஸ்தானம் பெற்று தேவன் நீதிபரர் என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் அறிக்கை செய்தார்கள். ஆகையினால் யோவான் சாணன் சொல்லுகிறான், மனம் திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்தானத்தை பெறும்படி உங்களிடத்தில் நாம் அந்த வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மத்தேயு 3:11. மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராயிருக்கிறார். அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவினாலும் அக்னியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்பு உள்ள 7வது 8வது வசனங்களே பரிசேயரும் இந்த வசனத்தை கூட வாசிப்போம். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 7, 8, 9 வசனங்கள். பரிசேயரிலும் சதுசேயரிலும் அநேகர் தண்ணீரத்தில் ஞானஸ்நானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்து கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள நினையாதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகள் அவரிடத்தில் கிடையாமல் எல்லாரும் ஞானஸ்தானம் எடுக்கப் போகிறார்கள் என்று சொல்லி அவர்கள் வந்து அந்த ஞானஸ்தானத்தை பெற்றதினால் மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகள் அவர்களிடத்தில் காணப்படும்படியாய் யோவான் சாணகன் தன்னுடைய வார்த்தையினால் பிரசங்கிக்கிறான். ஆகையினால் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தையும் பாவ மன்னிப்பு கண்டு ரட்சிப்பை கொடுக்கிறதற்காகவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வருவார் என்று சொல்லி அவருடைய பாதரட்சையை அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல என்று சொல்லி 16ஆம் வசனத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். அதனால் யோவான் சாணகன் தான் வந்து கர்த்தருடைய வழியை ஆயத்தப்படுத்திவிட்டு சென்றான். அடுத்தபடியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதல் வருகையிலே அவர் இழந்து போனதை தேடவும் பாவிகளை ரட்சிக்கவும் கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்று சொல்லி லூக்காவிலும் 1 தீமோத்தேயிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. வசனத்தை வாசிப்போம். லூக்கா 19:10. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15வது வசனம். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. 2 வசனங்களை வாசித்ததை நாம் கேட்டோம். இதில் ஏதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏன் வந்தார் என்ற காரியத்திலே உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். இழந்து போனதை தேடவும் பாவிகளை ரட்சிக்கவும் காணாமல் போன ஆடுகளை தேடி கண்டுபிடிக்கவும் இப்படி மனுக்குலத்தை ரட்சிக்கும்படியாய் மீட்கும்படியாய் இயேசு கிறிஸ்து முதல் வருகையிலே அவர் காணப்பட்டார். இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். பிரதர், இப்போ இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் வந்தார்னு சொல்கிறதுனால மனுஷன் எதை இழந்து போனா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. மனுஷன் அல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் இழந்து போனார். அவர் எதை இழந்து போனார்? அவர் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமது சாயலால் மனுஷனை உண்டாக்குமாக என்று சொல்லி தேவனுடைய சாயலால் உண்டாக்கப்பட்ட மனுஷனை உண்டாக்கி அவனை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆட்சி பொறுப்பை வானம் பூமி சமுத்திரம் எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அந்த பொறுப்பை மனிதனுக்கு கொடுத்தார். ஆனால் மனிதனோ அவர் கொடுத்த சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படியாமல் பாவம் செய்து அவன் வெளியே துரத்தப்பட்டது நிமித்தமாகவும்
அவன் ஏதேன் தோட்டத்திலே ஆதாமும் ஏவாளும் ஒன்றாக இருந்து தேவனிடத்திலே பேசிக்கொண்டும் உறவாடி கொண்டும் தேவனுடைய சாயலின்படி அவரோடு மகிழ்ந்து அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். ஆனால் அவர்கள் பாவம் செய்த பொழுதோ தேவனுடைய உறவும் தேவன் அவர்களோடு பேசுகிற காரியமும் தடைப்பட்டு அவர்கள் என்ன செய்தார்கள்? வெளியே துரத்திவிடப்பட்டது நிமித்தம் தேவனுடைய வீட்டிலே தேவனுடைய குடும்பத்திலே ஒருவனாக தேவ சாயலால் உண்டாக்கப்பட்ட மனிதன் பாவம் செய்து விட்டான் என்ற ஒரு காரியத்தினாலே அவனுக்கும் தெய்வத்துக்கும் இருந்த உறவு துண்டிக்கப்பட்டது நிமித்தம் அவர் தமது சாயலால் நமது ரூபத்தின்படி தெய்வீக குடும்பத்திலே இருக்க வேண்டிய அவனை தேவன் இழந்து விட்டார். எதை இழந்து விட்டார்? தெய்வீக குடும்பத்திலே அவன் இருந்ததை தேவன் இழந்து விட்டார். அவனோடு தேவன் உறவாடி கொண்டிருந்தார். ஆனால் அவன் பாவம் செய்த பொழுதோ அவனுக்குள் சந்தோஷம் போய்விட்டது, அவனுக்குள் சமாதானம் போய்விட்டது, அவனுக்குள் இருந்த நீதி போய்விட்டது. ஆகையினாலே அவன் இருளுக்குள் தள்ளப்பட்டான். இருளின் அதிகார உள்ள பிசாசு அவனோடு உறவாட ஆரம்பித்து விட்டான். அவனுடைய ஆளுகைக்கின் கீழ் மனிதன் வந்துவிட்ட காரணத்தினால் தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியவில்லை, தேவனோடு உறவு கொள்ள முடியவில்லை. அவன் பாவத்திலே தன்னுடைய மனசும் மாமிசமும் அந்த இருள் அதிகாரியாகிய பிசாசானவனின் ஆலோசனைகளையும் திட்டங்களையும் அவன் கைக்கொண்டு தேவனை விட்டு தூரமாய் போனவனாய் காணப்பட்டான். ஆகையினாலே மனுக்குலம் முழுவதும் பாவத்தில் விழுந்துவிட்டபடியால் அந்த இழந்து போனதை தேடுவதற்காய் பலி கோட்பாடுகளெல்லாம் பழைய ஏற்பாட்டிலே கொடுத்திருந்தாலும் மனிதன் மறுபடியும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் பாவம் செய்தபடியால் அந்த இழந்து போன அந்த மனுக்குலத்தை மறுபடியுமாய் மீட்டு தன்னுடைய தேவனுடைய ராஜ்யத்தில் அவனை சேர்த்து கொள்ளும்படியாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்தமுள்ள தெய்வம் மனுக்குலத்தை மீட்க, மனுக்குலத்தை ரட்சிக்க, மனுக்குலத்தை தன்னோடு ஒப்புரவாக்கிக் கொள்ள ஒரு பரிசுத்தமுள்ள இரத்தம் தேவைப்பட்டபடியால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்தராகிய தேவன் தேவ சாயலை தொடர்ந்துவிட்டு மனித குமாரனாய் இந்த உலகத்திலே மரியாதையிடத்திலே பிறந்து மனுக்குலத்தின் பாவங்களை தம்மேல் ஏற்றுக்கொண்டு கல்வாரி சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தது நிமித்தமாக மறுபடியுமாய் இதை யாரெல்லாம் விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய பரிசுத்தமுள்ள இரத்தத்தை சிந்தி இந்த உலகத்தை மீட்டு கொண்டார். ஆகையினாலே தேவன் இழந்து போன மனிதர்களின் உறவையும் அவர் மரித்ததை விசுவாசிக்கிறவர்களுக்கு பிதாவாகிய தேவனிடத்திலே சுவிகார புத்தர்களாகவும் அவருடைய இரத்தத்தினால் மனுக்குலத்தை மீட்டு கொண்ட நிமித்தம் அவர் நமக்கு மூத்த சகோதரனாகவும் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வர்றதை குறித்து ஏதாவது கேள்விகள் இருக்கா? பிரதர், ஒரு கேள்வி என்னென்னா, இப்போ இஸ்ரேல் ஜனங்களை பார்வோனிலிருந்து எகிப்திலிருந்து ரட்சிக்க கர்த்தர் மோசையை அனுப்புனார். அதே போல் ஆண்டவர் ரட்சிப்பின் திட்டத்துக்கு யாரோ மனுஷனை வச்சு செஞ்சுருக்கலாமே, இயேசு தான் அந்த ரட்சிப்பின் திட்டத்துக்கு வரணுமா? ஆபிரகாம்
பலி செலுத்திய பொழுது அந்த துண்டங்களின் மேல் பறவைகள் பறந்தது நிமித்தமாக அன்று யெகோவா தெய்வம் உடைய ஜனங்கள் புறஜாதியார் தேசத்திலே 430 ஆண்டுகள் எகிப்திலே அடிமையாக இருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அடிமைத்தன வீடாகிய எகிப்திலே தேவன் அனுப்பி வைத்தார். 430 ஆண்டுகள் எகிப்து தேசத்திலே பார்வோன் ராஜாவிடத்திலே அடிமைகளாக இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தார்கள். அவர்களை தேவன் நினைத்தருளி மோசேயை அந்த பார்வோனிடத்திலிருந்து எகிப்து தேசத்திலிருந்து விடுவித்து கொண்டு வரும்படி மோசேயை இரட்சகனாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மோசேயை அனுப்புகிறார். மோசே 10 பெரிய அற்புதங்கள் செய்து இஸ்ரவேல் ஜனங்களை செங்கடல் வழியாக எகிப்து தேசத்திலிருந்து விடுவித்து அவர்களை ரட்சித்து பாலைவனத்துக்கு அழைத்து கொண்டு வருகிறான். அப்பொழுது மோசே உலக பிரகாரமான சரீர பிரகாரமாய் ஒரு ராஜாவுக்கு கீழ் அடிமைத்தளத்தில் இருந்த அவர்களை விடுவித்ததனால் அவர்கள் சரீர ரட்சிப்பை அடைந்தார்கள். ஆவிக்கோ ஆத்மாவுக்கோ ரட்சிப்பு அப்பொழுது இல்லை. புரியுதா? அப்போ மோசையை கொண்டு சரீரப்பிரகாரமான ஒரு விடுதலையும் ரட்சிப்பையும் தேவன் கட்டளையிட்டு அவர்களுக்கு நியாயப்பிரமாண சட்டத்தை கொடுத்து அதன்படி வாழ வேண்டும் என்று சொல்லி தேவன் அந்த நியாயப்பிரமாண சட்டத்தை கொடுத்து மோசையின் மூலமாக அவர்களை வழிநடத்தின பொழுது அவர் செய்த எல்லா அற்புதங்களையும் அனுபவித்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாவற்றையும் மறந்து எகிப்தை நோக்கி திரும்பினார்கள். அங்கே தாங்கள் உண்ட உணவுகளை நினைத்தார்கள், இருந்த இடங்களை நினைத்தார்கள், தேவனை மறந்தார்கள். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் மோசேக்கு முகமுகமாக எதிர்த்து நின்றார்கள். அப்படி எதிர்த்து நின்ற ஜனங்களை தேவன் வனாந்தரத்தில் 40 ஆண்டுகள் நடத்தின பொழுது அவர்களை தேவன் அழித்து போட்டார் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். ஆகையினால் மோசே ஜனங்களை மீட்டு கொண்டு வந்தாலும் இஸ்ரவேல் ஜனங்கள் கீழ்ப்படியாமல் மறுபடியும் பாவம் செய்து பலிகளை செலுத்தி தேவனுடைய வார்த்தையை கேட்காமல் அவர்கள் தேவனை விட்டு தூரமாய் போவதும் அவர் மறுபடியும் அவர்களை பலவிதமான பாடுகளுக்கு உட்படுத்தி அவர்கள் மனம் திரும்பின பொழுதெல்லாம் தேவன் தம்முடைய உருக்கமான இரக்கத்தினால் அவர்களை மீட்டு கொண்டதை நாம் பார்க்கிறோம். ஆகையினால் மோசே கொடுத்த ரட்சிப்பு சரீர பிரகாரமான ஒரு அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையான ஒரு ரட்சிப்பாகும். வேறு ஏதாவது கேள்வி இருக்கா? இன்னொரு கேள்வி பிரதர், இயேசுவால் தான் ரட்சிப்பு கிடைக்குமா? ஆமாம், இயேசுக்கு வசனம் சொல்லுது. அப்போஸ்தலர் 4:12 வாசிப்போமா? அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம். அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். வானத்தின் கீழே பூமியின் மேலே அவருடைய ரட்சிக்கப்படுவதற்கு அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை. ஆகையினாலே உலகத் தோற்றத்துக்கு முன்னே பரலோகத்திலே தேவன் தன்னுடைய அநாதி ஆலோசனையின்படி, திட்டத்தின்படி, தீர்மானத்தின்படி இந்த உலகத்தை ரட்சிக்க வேண்டும், மனிதன் விழுந்து போன மனிதனை மீட்க வேண்டும், அவனை விடுவிக்க வேண்டும், அவனை தம்முடைய ராஜ்யத்துக்கு சேர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பரலோகத்திலே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் 24 மூப்பர்கள் ஒரு அரசாங்கத்திலே பேசின பொழுது
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனை மீட்க அனுப்ப வேண்டும் என்று சொல்லி பிதா தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்தின பொழுது இயேசு தாமே முன்வந்து நான் மனுக்குலத்தை மீட்கவும் ரட்சிக்கவும் நான் போகிறேன் என்று சொல்லி அவர் பரிசுத்தமுள்ள தெய்வமாக இருந்து அவர் அதை ஏற்றுக்கொண்டு அவர் நமது சாயலால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குலேசியர் 1:16 படி அதை நாம் வாசிப்போம். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளுமாகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும் சிங்காசனங்கள் ஆனாலும் கர்த்தத்துவங்கள் ஆனாலும் துரைத்தனங்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டபடியால் மனிதன் பாவத்திலே விழுந்து விட்டபடியால் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற அவர் தம்மை ஒப்பு கொடுத்து தேவ சித்தத்தின்படி இந்த உலகத்திலே அவர் வந்து மனிதனை மீட்பதற்கு ஒரு பரிசுத்தம் உள்ள இரத்தம் தேவைப்படுவதால் இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்ற வசனத்தின்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனுக்குலத்தை மீட்க தம்முடைய பரிசுத்தம் உள்ள இரத்தத்தை சிந்தி உலகத்தை மீட்டு கொண்டார். ஆகையினாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை ரட்சிக்க அவர்தாமே முன்வந்து அவரை விசுவாசிக்கிற யாவருக்கும் பிதாவாகிய தேவனிடத்திலே புத்திர சுவிகார ஆவியை கொடுத்து தம்மை சகோதரனாக எல்லாருக்குள்ளும் மூத்த சகோதரனாக அவர் தம்மை இணைத்து கொண்டு பிதாவின் குடும்பத்திலே ஒப்புரவாக்கப்பட்டவர்களாக நாம் அவரை விசுவாசிக்கிற யாவரும் இருக்கும்படியாய் தேவன் கிருபை பாராட்டினார். இப்போ ரட்சிப்பை குறித்து அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறோம். பிரதர், ரட்சிப்புனா என்ன பிரதர்? ரட்சிப்புனா என்னன்னா ஒரே வரியில் சொல்லணும்னா சுவிசேஷம் தான் ரட்சிப்பு. சுவிசேஷம் தான் ரட்சிப்புங்கிறத எப்படி சொல்கிறீங்க பிரதர்? அதை நம்ம பார்க்கணும்னா எபேசியர் 1:13 வாசிங்க. எபேசியர் 1:13 நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். ஆமாம், ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனம், தேவனுடைய வார்த்தை தான் சுவிசேஷம், அதுதான் ரட்சிப்பு. இன்னும் அதிகமாக அதை தெளிவாக சொல்லணும்னா இயேசு கிறிஸ்துவின் மரணம், அடக்கம் பண்ணப்படுதல், உயிர்த்தெழுதல், இதுதான் ரட்சிப்பு. சரியா? சரி பிரதர். இதில் ஏதாவது உங்களுக்கு கேள்வி இருக்கா? அதை குறித்து வேறு ஏதாவது சந்தேகம் இருக்கா? எது ரட்சிப்பு இல்லை பிரதர்? நாம் ரட்சிப்பை குறித்து நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக இன்றைய கிறிஸ்துவ உலகத்திலே ரட்சிப்பை குறித்து வேதத்திலே 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. கடந்த கால ரட்சிப்பு, நிகழ்கால ரட்சிப்பு, எதிர்கால ரட்சிப்பு. அப்போ ரட்சிப்பு என்பது ஒரே ஒரு ரட்சிப்பு தான், 3 விதமான ரட்சிப்பு இல்லை. ஆகையினால் 3 காலங்களில் அந்த ரட்சிப்பு நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஆகையினாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் அவருடைய என்னுடைய பாவங்களுக்காய் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தார் என்று சொல்லி எனக்காக இரத்தம் சிந்தி
மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தார் என்று சொல்லி நாம் விசுவாசிக்கின்ற பொழுது நாம் என்ன செய்கிறோம்? ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறோம். அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இன்றைக்கி கிறிஸ்துவ உலகத்திலே எத்தனையோ பிரிவுகள் காணப்படுகிறது. எத்தனையோ காரியங்கள் காணப்பட்டாலும் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று சொன்னால் அதை நாம் எப்படி அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி சற்று நாம் அதை ஆராய்ந்து பார்க்க போகிறோம். முதலாவது நாம் எது ரட்சிப்பு இல்லை என்று சொல்லி நாம் பார்க்கிற பொழுது, ஒருவன் பூர்வீகமாக தம்முடைய முன்னோர்கள், நம்முடைய அப்பா, நம்முடைய தாத்தா, நம்முடைய பாட்டனார், இவர்கள் வழியில் பூர்வீகமாக கிறிஸ்துவ குடும்பத்தில் நான் பிறந்தேன் என்று சொல்வது ரட்சிப்பு அல்ல. அல்லது நான் கிறிஸ்துவ குடும்பத்திலே பிறந்திருக்கிறேன், கிறிஸ்துவ கோயில்களுக்கு போகிறேன் என்று சொல்வது ரட்சிப்பு அல்ல. உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள், அடையாளங்கள், சரீர சுகம், பிசாசுகள் வெளியேறுதல் போன்ற காரியங்கள் எனக்கு நடந்தது என்று சொல்வது ரட்சிப்பு அல்ல. ஜெபிப்பது ரட்சிப்பு அல்ல. வேதத்தை வாசிப்பது ரட்சிப்பு அல்ல. தான தர்மம் செய்வது ரட்சிப்பு அல்ல. அனாதை இல்லம் வைத்து நடத்துவது, விதவைகளை ஆதரிப்பது போன்ற காரியங்கள் செய்வது ரட்சிப்பு அல்ல. அப்படி பார்த்தால் ரட்சிப்பு என்றால் என்ன? இந்த காரியங்கள் எல்லாம் திருச்சபைகளிலே எல்லாரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மெய்யான தேவன் என்று விசுவாசிக்கிறார்கள். அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அவர் எனக்காய் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்தார் என்று சொல்லி விசுவாசிக்கிறார்கள். லென்ட் டேஸ் அனுசரிக்கிறார்கள். இயேசு மறுபடியும் வருவார் என்று சொல்லி விசுவாசிக்கிறார்கள். இவைகள் எல்லாம் கிறிஸ்துவ உலகத்திலே பின்பற்றப்பட்டாலும் அவர்கள் வேத வசனத்தின்படி தங்களுடைய ரட்சிப்பு இருக்கா என்று சொல்லி யாரும் வேத வசனத்தை படிப்பதோடு சரி ஆராய்ந்து பார்ப்பது கிடையாது. அப்படி ஆராய்ந்து பார்த்தால் எது ரட்சிப்பு என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆகையினாலே வேதத்திலே நிறையா சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசம் உள்ளவனாய் ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். அப்படி 16 சொல்லப்பட்டிருக்கு. இப்படி எல்லா காரியங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லி நம்மை நிச்சயப்படுத்துவது, உறுதிப்படுத்துவது, நீ விசுவாசித்திருக்கிறாய் இயேசுவை என்று சொன்னால் அந்த விசுவாசம் உடைய ரட்சிப்பை உறுதிப்படுத்துவதற்கு ஒரு 7 விதமான படிகள் இருக்குது. அந்த 7வது படி வருகின்ற பொழுது நான் வேத வசனத்தின்படி ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லி நீங்கள் அதை உறுதிப்படுத்தி கொள்ளலாம். அந்த 7 படிகளையும் நாம் சற்று பார்ப்போமா? முதலாவது படி தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுதல். 2வது பிதாவினிடத்திலே மனம் திரும்புதல். 3வது மறுபடியுமாய் பிறத்தல். 4வது ஒப்புரவாகுதல். 5வது விடுவிக்கப்படுதல், விடுதலை ஆகுதல். 6வது சீஷத்துவமாய் மாற்றப்படுதல். 7வது
உடன்படிக்கையாகிய ஞானஸ்தானத்தின் மூலம் கிறிஸ்துவுக்குள் மரித்து அவருடைய உயிர்த்தெழுதலில் பங்கடைகிற காரியம். இந்த 7வது காரியத்தின் மூலமாக நாம் பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கும்படியாய் தண்ணீருக்குள் மூழ்கி நாம் மறுபடியும் எழுந்திருக்கிற பொழுது கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாய் மாற்றப்பட்டு நமக்குள் புதிய ஜீவனை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார். இந்த 7வது படி வருகின்ற பொழுது 7 படிகளையும் நிறைவேற்றினால் நீங்கள் பிதாவுக்கு பிள்ளையாகவும் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு மூத்த சகோதரனாகவும் அவர் நம்மை ஏற்றுக்கொள்கிறார். அந்த காரியத்தை நாம் வாசிப்போமா? முதலாவது சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளுதல். வசனம் அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 22, 23ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 22, 23. இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேயனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின் படியையும் அவருடைய முன் அறிவின் படியையும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணியடித்து கொலை செய்தீர்கள். 37ஆம் வசனத்தை வாசிப்போம். இதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்திலே கூட்டப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்து அவர்களை கொலை செய்தார்கள். இதை பேதுரு பிரசங்கம் பண்ணுகிற பொழுது யூதர்கள் இதை கேட்டு, சகோதரரே, நாங்கள் இருதயம் குற்றப்பட்டவர்களாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது 38ஆம் வசனத்தை வாசிப்போம். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி, யோவான் சானகன் அதுதான் சொன்னான், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனம் திரும்புங்கள் என்று சொன்னார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு இருந்து போன பிற்பாடு பேதுருடைய முதல் பிரசங்கம், மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் என்று சொல்லி மாறுபாடான அந்த சந்தையை விட்டு உங்களை ரட்சித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அவன் பிரசங்கித்த பொழுது அன்றைய தினம் 3000 பேர் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அந்த வசனத்தை கூட வாசிப்போம். இன்னும் அநேக வார்த்தைகளாலே சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்து கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னான். அப்போஸ்தலர் 2:41. அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அன்றைய தினம் 3000 பேர் சபையிலே சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அப்போ ரட்சிக்கப்படுபவர்களின் கூட்டம்தான் சபை. சபையை ஸ்தாபிக்கவும் சபையை எடுத்துக்கொள்வதற்காகவும் தான் 2வது வருகையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். ஆகையினாலே எத்தனையோ உலகத்தில் திருச்சபைகள் இருந்தாலும் இந்த ரட்சிப்பை வேத வசனத்தின்படி நீங்கள் உறுதிப்படுத்தாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. ஆகையினாலே சுவிசேஷத்தை முதலாவது நாம் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். 2வது பிதாவாகிய தேவனிடத்திலே நாம் மனம் திரும்ப வேண்டும். வசனத்தை வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 1-2. மத்தேயு 3:1-2. அந்நாட்களில் யோவான் ஸ்நானன் யூதேயாவின் வனாந்திரத்தில் வந்து, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். அதே வசனம் 4:17 கூட மனம் திரும்புங்கள், பரலோக சமீபமாக இருக்கிறது என்று இயேசு கிறிஸ்துவும் பிரசங்கம் பண்ணினார். ஆகையால் முதலாவது பிதாவாகிய தேவனிடத்திலே
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களுக்காய், என்னுடைய அக்கிரமங்களுக்காய், என்னுடைய மீறுதலுக்காய் கல்வாரி சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவினுடைய வசனத்தை விசுவாசித்து, இயேசுவை விசுவாசித்து, பிதாவாகிய தேவனிடத்திலே பாவங்களை அறிக்கை செய்து நாம் மன்னிப்பை பெற்றுக்கொண்டு மனம் திரும்பி பரிசுத்த ஆவியான் மூலமாக தேவனிடத்திலே பாவங்களை அறிக்கை செய்து மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது பிதாவினிடத்திலே மனம் திரும்ப வேண்டும். மூன்றாவது நாம் மறுபடியுமாய் பிறக்க வேண்டும். 1 பேதுரு நிருபம் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 23வது வசனம். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. அழிவில்லாத வித்துங்கிறது தேவ வசனம். வசனத்தினால் பிறப்பது தான் மறுபடியுமாய் பிறக்கிறது. ஆகையினாலே வசனத்தை கேட்டு நாம் அதை ஏற்றுக்கொள்கிற பொழுது நாம் மறுபடியும் பிறக்கிறவர்களாக, புதிய ஜீவனை பெற்றுக்கொள்களாக காணப்படுவது தான் மறுபடியும் பிறக்கிற அனுபவம். அடுத்தது மீட்கப்படுதல். 4வது நாம் மீட்கப்பட வேண்டும். 1 கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 14, 15, 16 வசனம். கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 14. குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. இதனால் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அதிலே கீழே ஒப்புரவாகிறதும் இருக்கும். வாச்சிருங்க அந்த வசனத்தை. 20வது வசனம். 20வது வசனம். அதிலே 20வது வசனத்தை வாசிங்க. கொலோசையர் 1:20. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. பூலோகத்தில் உள்ளவனும் பரலோகத்தில் உள்ளவைகளும் ஒப்புரவாக்குவதற்கு தேவனுக்கு பிரியமாயிற்று. அதனால் ஒப்புரவாகுதல். அடுத்தபடியாக விடுதலையாக்கப்படுதல். ரோமர்கள் நிருபம் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ரோமர்கள் நிருபம் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ரோமர் 6:18. பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகள் ஆனீர்கள். பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளாக்கப்பட்டோம். ஆகையினாலே பாவத்திலிருந்து தேவன் நம்மளை என்ன செஞ்சார்? விடுவித்தார். ஆகையினாலே இது கடந்த கால ரட்சிப்பை குறிக்கிறதாய் காணப்படுகிறது. ஆகையினாலே பாவத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்கினார். அடுத்தது கொலோசையர் 1:13 வாசிங்க. கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 13வது வசனம். இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினோருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். இருளின் அதிகாரத்தின்று நம்மை விடுதலையாக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி புதிய ஜீவனை கொடுத்திருக்கிறார். 6வது காரியம் சீஷத்துவமாக ஆண்டவர். இயேசுவுக்கு சீஷர்களாய் நாம் மாற்றப்பட வேண்டும். மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 19-20 வாசிப்போம். மத்தேயு 28:19-20. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். சகல ஜாதிகளையும் சீஷராக்கி நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். அந்த நீங்கள் வசனத்தின் உபதேசத்தை சரியாக வசனத்தின்படி ஊழியர்களும் எல்லாரும் அதை பண்ணுகிற பொழுது அந்த வசனம் அவர்களை சீஷத்துவத்துக்குள் கொண்டு வருகிறது. அவர்கள் இயேசுவுக்கு சீஷர்களாய் மாற்றப்பட்டு
இயேசு எப்படி இந்த உலகத்திலே வாழ்ந்தாரோ அப்படியே நான் வாழ்வேன் என்று சொல்லி அடுத்த உடன்படிக்கையாகிய ஞானஸ்தானத்தை நாம் எடுப்பதின் மூலம், 7வது படி எடுப்பதின் மூலம் நாம் இரட்சிப்பை உறுதிப்படுத்தி கொள்ளலாம். வாசிப்போம். பேதுருக்கெழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 பேதுரு 3:21. அதற்கு ஒப்பனையான ஞான ஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குகிறதாயிராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலினால் நம்மையும் ரட்சிக்கிறது. மாம்ச அழுக்கை ஞானஸ்நானம் இருக்கிறது மாம்ச அழுக்கை நீக்கிறதாமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கை. அப்போ தேவனோடு செய்யும் உடன்படிக்கை ஞானஸ்தானத்தின் மூலம் நம்முடைய வாழ்வு, நம்முடைய தாழ்வு, நம்முடைய எல்லா காரியத்திலும் இயேசுவை நம்புவேன், இயேசுவை பின்பற்றுவேன், இயேசு எனக்காக மறுபடியுமாய் வருந்து என்னை அழைத்து செல்வார் என்று சொல்லி விசுவாசித்து நாம் ஞானஸ்தானம் எடுக்கின்ற பொழுது தண்ணீரில் முழுகி பாவத்துக்கு மறித்து மறுபடியுமாக எழுந்திருக்க பொழுது நீதிக்கு பிழைத்து புதிய ஜீவனை பெற்றுக்கொண்டு கிறிஸ்து எப்படி உயிரோடு எழுந்தாரோ அது மாதிரி நாமும் இந்த உலகத்தில் அவருடைய வருகை தாமதித்தால் நாமும் கிறிஸ்துவுக்குள் மரித்தவராய் காணப்பட்டால் அவருடைய வருகையில் உயிரோடு எடுத்துக்கொள்ளப்படுவோம். அதுதான் எதிர்கால ரட்சிப்பாய் நமக்கு காணப்படுகிறது. இந்த ரட்சிப்பை குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஏதாவது கேள்வி இருக்கா? இல்லை ஏதாவது ரட்சிப்பை குறித்து? இல்லை பிரதர், எது கேள்விகள் இல்லை, எல்லாம் தெளிவாக புரிஞ்சது பிரதர். சரி, கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? ஜெபம் பண்ணுங்க. முடிவுக்காய் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் பரிசுத்த ஆவியான ஒரு உதவியோடு சமத்தில் வருகிற தகப்பனே, இந்த நாளில் ஆண்டவரே அப்பா ரட்சிப்பை குறித்து நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு நீர் உதவி செய்தீர். ஆண்டவரே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உம்முடைய பாடு, மரணம், உயிர்த்தெழுதல் இதன் மூலமாக நாங்கள் ரட்சிக்கப்படுகிறோம் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். இந்த ரட்சிப்பை ஆண்டவரே அப்பா நாங்கள் உறுதிப்படுத்தி இந்த உலகத்தில் உமக்கென்று வாழ நாங்கள் ஆண்டவரை உடைய சித்தத்தின்படி செய்ய உம்முடைய நாமத்துக்கு மகிமை வரப்பண்ணுகிறவர்களாய் நாங்கள் வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்க. இந்த நாட்களில் கேட்ட சத்தியத்தின்படி நாங்கள் இன்னும் அநேகருக்கு இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு உம்முடைய சவிசேஷமாகிய வெளிச்சத்தை கொண்டு செல்ல எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. இம்மட்டும் நாங்கள் ஆராய்ந்து அறிந்த காரியங்களுக்காக உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இருந்து நீர் உதவி செய்தபடியால் உமக்கு நன்றி தகப்பனே. உம்முடைய சித்தத்தின்படி எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் வழிநடத்தும்படியாய் எங்களை ஒவ்வொருவரையும் உமக்கு அர்ப்பணிக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் பரிசுத்த ஆவியான உதவியோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். Praise the Lord.